உங்களுக்குள்ள அது அக்ரிமெண்ட்டில் வரணும். அது அக்ரிமெண்ட் வராமல் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், தள்ளி போடுறதில்ல. அதனால் கேளுங்க. அதனால் நம்ம புதுசாக ஒன்று கேட்ட பிறகு ஐயோ இது எனக்கு ஒட்டு போக முடியல, அது வேறு. எப்போதுமே தடவை யாருங்க உடும்பரிசி சாப்பிட்ருக்கீங்க? உடும்பரிசி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? உடும்பரிசி தடவை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது உடும்பா எனக்கு பிடிக்காது. ஆனால் இல்லை ஒன்றை ட்ரை பண்ணி பாருமா, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாரு. அடுத்து சாப்பிட்ட கையோட அட்டாட்டா இவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வர்ற ரவுண்ட்லாம் ஜலான், அடுத்த தடவை உடும்புனாலே ஜலான், அடுத்து உடும்புனாலே ஓகே. அந்த மாதிரி இன்றைக்கி கேளுங்க, நம்ம வேதத்தை வாசிக்கும்பொழுது வேதத்தை குறித்து அநேக பிரசங்கங்கள் நம்ம கேட்டாலும், யூடியூப்லலாம் நீங்கள் எங்கே போய் டிக்டாக்ல எல்லாம் கேட்டாலும் உங்களுக்குள்ள அது அக்ரிமெண்ட்டில் வரணும். அது அக்ரிமெண்ட் வராமல் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், தள்ளி போடுறதில்ல. புரியுதா? தள்ளி போடுறதில்ல. உங்கள் தப்பாக பேசுகிறாங்கன்னா ஏதோ கன்ஃபார்மாக தப்பாக பேசுனா பரவாயில்ல, புதுமையான வெளிப்பாடுகள் வரும். அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல சில புதுமையான காரியம், இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம ஜீர்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிஜமா இந்த 6 வருஷம் இப்போ தான் ஒரு அளவு தெளிவு வருது நமக்கே. இந்த பயணம் ஆரம்பித்து 6 வருஷம், இது 6வது வருஷம். இப்போ தான் தெளிவு வந்திருக்குங்க. பாதி, முழுசு கூட இன்னும் இல்லை, பாதி. புரியுதா? அந்த மாதிரி நிறையா காரியங்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டு வருவார், புது காரியங்கள் வெளிப்படுத்துவார். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்டால் கூட நம்ம அதை என்ன செய்யணும், நம்மளால் ஏற்றுக்கிற முடியா. ஒன்று ஆராய்ச்சி பண்ணுங்கள் சொந்தமாக. தெரியலைன்னா உங்கள் ஊழியக்கார்ட்ட வந்து கேளுங்க, சபை தலைவர்கிட்ட கேளுங்க. சபை தலைவர்கள்ட்ட கேளுன்னா என்கிட்ட வாங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் சொல்லிடலாம், நீங்கள் சபை தலைவர்கள்ட்ட கூட்டிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களால் முடிஞ்சால். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களால முடியலனாலும் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நேராக என்கிட்ட வந்து கேட்ட பிறகு உங்கள்கிட்ட பதில் வந்து கொடுத்துருவாங்க. ஜோக்கான தலைவர்கள். உண்மை தானே? தப்பாக சொன்னேன்? நமக்கு தெரியாத நேரத்தில் நம்ம வந்து கேட்டு ஃபஸ்ட்டு அப்படி ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட வந்துச்சு, என்னால் அதை சால்வ் பண்ண தெரியல, உங்கள்கிட்ட கொண்டு வரேன், அது சொல்யூஷன் கொடுங்க, நாங்கள் போய் கொடுத்துருவோம், முடிச்சு.